Hi friends, welcome to Jeno, Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வந்து நாட்டுக்கோழி மிளகு வறுவல் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கப் சின்ன வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணி இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சின்ன வெங்காயத்தில் செய்கிறனால இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா வணங்கணும். இந்தளவு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி தான். நான் மஞ்சத்தூள், லெமன் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நாட்டுக்கோழி இதுலேருந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அதிலே தண்ணி ஊற்றாமல் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் லேட்டாக சேர்த்துருக்கேன். அதை ஒரு பக்கம் வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பொடி வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இதை வந்து நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் காரம் எடுத்துக்கோங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டியும் குறைச்சி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகுத்தூளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி சிக்கனோட வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, ஆனால் வந்து சிக்கன்லேயே வந்து தண்ணி விடுறனால நம்மளுக்கு இப்படி இருக்குது. இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மிளகு, சீரகத்தை இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ரொம்ப கொரகொரப்பாக அரைக்காமல் இந்த அளவுக்கு வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதே வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க, சிக்கனோட சேர்கிற மாதிரி. அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வரமல்லியை வந்து 1-2 நுணுக்கி இதில் வந்து ஆட் பண்ணி வந்து கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வரமல்லி சேர்க்குறனால இந்த சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வந்து வாசமாகவும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க வரமல்லியை. இப்போ இதுக்கு வந்து சிக்கன் வேகிற அளவுக்கு வந்து 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து வச்சுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வந்து வற்றிருச்சு. சிக்கனும் மசாலாவும் வந்து நல்லா ஒன்று சேர்ந்துருந்துச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து தட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நம்மளோட சூடான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.